வணக்கம். இது தேர்தல் களம் 2026. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சட்டமன்ற தொகுதி பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி தொகுதி எண் 58. இது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதியில ஒண்ணு. இது ஒரு பொது தொகுதி. கிராமங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதியில பெரும்பாலான மக்கள் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில அனைத்து தரப்பட்ட மக்களும் சாதி மதம் வேறுபாடு பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதியோட பெரும்பான்மை சாதின்னு பாத்தீங்கன்னா வன்னியர் சாதி மக்கள் இந்த தொகுதியில அதிகமா வாழ்றாங்க. இந்த தொகுதியோட முக்கியமான கட்சிகள்னு பாத்தீங்கன்னா பாமக, திமுக, அதிமுக. பாமகவோட கோட்டைன்னு அறியப்படுற இந்த தொகுதியில இதுவரைக்கும் திமுக 5 முறையும், பாமக 3 முறையும், அதிமுக 2 முறையும், காங்கிரஸ் கட்சி 2 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு நஞ்சப்பன் அவர்கள் கட்சி சார்பா 1 முறையும், சுயேட்சையா 1 முறையும் ஜெயிச்சிருக்காரு. குறிப்பா பிஎம்கேவை சேர்ந்த திரு ஜி.கே. மணி அவர்கள் 3 முறையும், திமுகவை சேர்ந்த திரு இன்பசேவன் அவர்கள் 2 முறையும் இந்த தொகுதியில அதிகபட்சமா வெற்றி பெற்றிருக்காங்க. வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பா பிஎம்கேவை சேர்ந்த திரு பாடி செல்வம் அவர்களும், திமுக கூட்டணி கட்சி சார்பா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜி.கே.எம். தமிழ்குமரன் அவர்களும், என்டிகே சார்பா திரு பழனியம்மாள் அவர்களும், டிவிகே சார்பா திரு கஜேந்திரன் அவர்களும் இந்த தொகுதியில களம் காண இருக்காங்க. இந்த தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 2,46,293 பேர். ஆண் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 1,26,763 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,19,521 பேரும் இருக்காங்க. மூன்றாம் பாளையத்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில 9 பேர் இருக்காங்க. ஓகே மக்களே, நீங்க சொல்லுங்க, இந்த 4 பேருக்கு இடையில யார் யாருக்கு இடையில அதிகமான போட்டி இருக்கும், யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.